ஸோ, ஹாய் கைஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ்ல ஒரு சில ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது போக நம்ம எக்ஸல்சி டீமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்து. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட சேனல் N7 ட்ரேடிங்க்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஸோ நான் இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். ஸோ நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டெய்லி பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதை யாரும் பிளைண்டாக ஒரு ட்ரேடிங் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு உங்களோட ஓன் ஏண்டு மணியை ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி ஃபேஸ் பண்ண வேணாம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் டாப் 3 அது என்ன பார்த்தலாம். பஜாஜ் ஆட்டோ இருக்குது. ஸோ 3% ஒரு பயங்கரமான நல்ல ஒரு பர்சன்டேஜ். எம்என்டம் பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு 3.26% சூப்பர்பான ஒரு பர்சன்டேஜ். ஓஎன்ஜிசி ஸ்டாக்கு இன்னைக்கு 3% மேலே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்சன்டேஜ்னே சொல்லலாம். ஹீரோ மோட்டார் கார் 2%. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் அகைன் 2.35%. நல்ல நல்ல பர்சன்டேஜ். பாரதி ஏர்டெல்லாம் ஹோல்டிங் வச்சிருக்கவங்களுக்கு அகைன் டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் இன்னைக்கு சார்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ பார்த்தலாம். ஸோ பஜாஜ். ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க ரெகுலராக நம்மளோட எக்ஸல் சீட்டை ஸ்க்ரீன்ஷாட் இல்லைன்னா வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் கீழே சார்ட் லிங்க் கொடுத்துருப்போம், அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ பஜாஜ் ஆட்டோ பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு மூவ். நீங்க பாருங்க, பாஸ்ட் நமக்கு கொஞ்ச நாள்லே ஆக்சுவலா 8 நாள்ல நமக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. என்ட்ரி ஆகல, ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். இப்போ 8 நாள்ல 11% ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். வாட்ச் எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரில. இப்போ நம்ம ஏற்கனவே லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. நம்ம கண்டிப்பாக இதுக்கு லெவல்ஸ் கொடுத்துருப்போம். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சூப்பராக ஆக்ட் ஆகும் எப்பவுமே. ஸோ நெக்ஸ்ட் இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் கிடையாது. வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எதுவுமே வேண்டாம் இப்போதைக்கு. ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம ப்ரீவியஸா ஒரு பார்ட் 3 டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன் ட்ரேடிங்ல பார்ட் 3 வீடியோ போட்டிருப்போம். அதுல மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ணதே அதான். எப்போ பை பண்ணணும், இந்த மாதிரி ஹைல இருக்கப்போ பை பண்ணக்கூடாதுன்றத நம்ம மெயின் பாயிண்டா பார்த்துருப்போம். ஸோ அதை செக் பண்ணாதவங்களும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் எம்என்டம். ஸோ எம்என்டம் ஆக்சுவலா நம்ம ஹோல்டிங்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்டிங்ல இருக்கும். இப்போ பார்ப்போம், நம்ம சீட்டை பார்த்தா தெரியும். ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா 2700 கிட்ட இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆகிட்டோமா. ஸோ லாஸ்ல இருந்தோம், ஹோல்டிங்ல வச்சிருந்தோம். ஸோ அகைன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஹியூஜான ஒரு சூப்பர்பான ஒரு ரிட்டர்ன். ரிஸ்க் லெவல் 206.68. ஸோ 206.68 நமக்கு ரிஸ்க் லெவல். ஸோ அதை தாண்டி நமக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ப்ராப்ளி மேலே போக சான்சஸ் இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே நல்ல ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட், சூப்பர்பான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூமும் பாருங்க, சூப்பர்பான ஒரு வால்யூம். இங்க வால்யூமே பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு வால்யூமும் அதே மாதிரி கண்டினியூஸா ஒரு 2 days கேண்டில். ஸோ நாளைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் டேஸ்ல. ஸோ நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ வச்சிருக்கவங்க நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ எக்ஸல் சீட்டை அப்டேட் பண்ணியாச்சு. ப்ராஃபிட்ல ஹோல்டிங்ல வச்சிருக்கோம். ஸோ நம்ம எம்என்டம் ரீசெண்ட் கொண்டு வந்தாச்சு. ஸோ ப்ராஃபிட் ஹோல்டிங்ல இருக்கும். ஸோ நம்ம சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட். நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் லெவலை
2954. ஸோ நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்மளுமே நம்மளோட டாப் லாஸ் லெவலை 2950, ஸோ 2955க்கு இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அப்டேட்டடாக இருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சில வீடியோஸில் நம்ம வந்து எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணியிருப்போம், பண்ணாமல் இருப்போம். ஸோ அதை வந்து நீங்களே ரெகுலராக வாட்ச் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ டார்கெட் நம்மளோட டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. 2970 நம்மளோட சூப்பரான ஒரு டார்கெட் லெவலை ரீச் பண்ணியிருக்கு. பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஓஎன்ஜிசி ஸ்டாக் இருக்கு. ஸோ எம்என்டம்ல நியூ என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஸோ இது வந்து ஒரு 2955. ஸோ கரண்ட்டாக நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ஷீட்டில் இருக்கிற என்ட்ரி லெவலில் வச்சுட்டு புதுசாக ட்ரை பண்ணுறவங்க என்ட்ரி ஆகலாம். மேபி புல் பேக் இருக்கலாம். ஏன்னா அதோட ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி அமைகிறது. ஸோ நம்ம வந்து நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்நேரம் நம்ம வந்து பக்கத்தில் வரும்போதே நம்ம நேற்றே பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப நாளாக ஃபாலோ ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு ஓஎன்ஜிசி. ஸோ இன்னைக்கு வந்து டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜில் வந்திருக்கு. பட் ஸ்டில் இதை வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். மூவிங் ஆவரேஜாக கிராஸ் பண்ணுற நம்ம வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டோ கார்ப். ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப்பை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு என்ட்ரினே சொல்லலாம். அது சூப்பர்பான ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்ம எதுவுமே ப்ரீவியஸ் வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லெவல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து இங்கே ரீச் ஆகும் அப்படின்றதையுமே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஒரு பயங்கரமான அப்ரூவல் இருக்கு. நியூ என்ட்ரிஸ் எதுவும் இந்நேரம் என்ட்ரி ஆகாதீங்க. ஃபண்டமெண்டல் தெரியாம இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி இருக்கிற ஒரு சார்ட் பேட்டர்ன் உள்ள ஸ்டாக்ல என்ட்ரி ஆகக்கூடாது. ஃபண்டமெண்டல் என்னன்றது தெரியாம. ஸோ நம்ம அப்படியே இன்னைக்கு டாப் லூசிங் ஸ்டாக்ல எய்ச்ஆர் மோட்டார்ஸ் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, டிவிஸ் லெபார்டரி இருக்கு, விப்ரோ 1% கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். எய்ச்ஆர் மோட்டார் ஃபர்ஸ்ட். ஸோ எய்ச்ஆர் மோட்டார் பொறுத்தளவுக்கு பயப்படுற அளவு பெரிய எதுவும் இல்லை. ஸோ ஹோல்டு பண்ணலாம். ஸோ விப்ரோவும் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். லெவல்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். அது ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு ஐசிஐசிஐ பேங்க்கு. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷனு, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ வச்சிருக்கிறவங்களுக்கு கரண்ட் சப்போர்ட் லெவல் வந்து 1254. ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான். ஃபண்டமெண்டலாக நம்ம எதுவுமே அனாலிசிஸ் பண்ணல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் இது மாதிரி வேற ஏதாவது டாப்பிக்ல வேற ஏதாவது ஸ்டாக்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்லை நீங்க உங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்டாக்கை வந்து எந்த லெவல் வரை ஹோல்டு பண்ணணும்னு தெரியல, ரிஸ்க் எவ்வளோ தூரம் வர வச்சிருக்கலாம் அப்படின்றது தெரியல அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்றதுக்கு அந்த ஸ்டாக் நேமையுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இது மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட்ஸ்ல வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னா அதையுமே கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ டுட்டோரியல் வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்மளோட சேனல்ல. பிளேலிஸ்ட் இருக்கு தனியாக, மாஸ்டர் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட்டு. ஸோ அதை இதுவரை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பை.